நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் சிஎஸ்கேவும் டெத் ஓவர் கிங்காக இருந்தால் நம்ம பத்திரனாவை சிஎஸ்கே வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு கன்ஃபார்மான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. என்ன காரணமாக இவரை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க, இவரை ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம சிஎஸ்கே மறுபடியும் ஆக்ஷனுக்கு வந்து போவாங்களா, இவரை ரிலீஸ் பண்ணுறதுனால நம்ம சிஎஸ்கேக்கு ப்ளஸ்ஸாக இருக்குமா மைனஸாக இருக்குமா, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே டீமில் வந்து ஜாயின் ஆன அப்டேட்டை நம்ம சிஎஸ்கே அதிகாரப்பூர்வமான அப்டேட்டாக இப்போ வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. எப்போ வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க, சஞ்சு வந்து எப்போ நம்ம சிஎஸ்கே டீமில் வந்து ஜாயின் ஆக போகிறாரு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுக்கலனா லைக்கை கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம சஞ்சு சாம்சனை பார்த்துடலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே டீமில் சஞ்சு சாம்சன் வந்து ஜாயின் ஆகிட்டாரு. நம்ம ஜடேஜா வந்து ஆர்ஆருக்கு வந்து ட்ரேட் பண்ணிட்டாங்க. சஞ்சு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜடேஜா சாம்கரன் அப்படிங்கிற மாதிரி இந்த ட்ரேடை ஆல்மோஸ்ட் நம்ம சிஎஸ்கே வந்து சூப்பராக வந்து முடிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம சிஎஸ்கே டீம் வந்து ஒரு அதிகாரப்பூர்வமான அப்டேட்டாக வந்து எதுவுமே வந்து வெளியிடலை. இப்போ ரீசெண்டாக என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 24 மணி நேரத்தில் நம்ம சிஎஸ்கே ஒரு சூப்பரான அப்டேட்டை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதில் நம்ம சஞ்சுவோட ட்ரேடு கன்ஃபார்மாக இருக்க போகுது அப்படின்னு நம்ம சிஎஸ்கேக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய சில இன்ஸ்டாகிராம் பேஜில் இதை பற்றின அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரேடு மட்டும் இல்லை, இன்னும் ஒரு முக்கியமான ட்ரேடும் வந்து நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அது எந்த ட்ரேடு அப்படிங்கிறது தெரில, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம சஞ்சு சிஎஸ்கே டீமில் வந்து ஜாயின் ஆக போகிறாரு அப்படிங்கிறது நம்ம சஞ்சுவை பற்றின ஒரு லேட்டஸ்டான அப்டேட். அடுத்து நம்ம பத்திரனாவை பார்த்தலாம். நம்ம சிஎஸ்கே பத்திரனாவை வந்து ட்ரேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற எக்கச்சக்கமான அப்டேட் வந்து போயிட்டு இருந்து, பட் அதை பற்றின எந்த ஒரு அப்டேட்டுமே அதுக்கப்புறமா வந்து ரிலீஸ் ஆகலை. ஸோ இதன் காரணமாக சிஎஸ்கே கன்ஃபார்மாக பத்திரனாவை வந்து ரீட்டைன் பண்ணிடுவாங்க அப்படின்னு எல்லாருமே வந்து நினச்சிட்டு இருந்தோம். இப்போ ரீசெண்டாக ஒரு அப்டேட் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நம்ம பத்திரனாவை சிஎஸ்கே வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. கிட்டத்தட்ட 11 கோடியை வந்து சேவ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு அப்டேட்டை நம்ம அஸ்வினே வந்து கொடுத்துருக்காரு. தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 10 அது மட்டும் இல்லாமல் ராணா ஃபோட்டோவை போட்டு ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 11 ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை நம்ம அஸ்வின் வந்து கொடுத்துருக்காரு. இந்த ரிலீஸ் நம்ம சிஎஸ்கேக்கு ப்ளஸ்ஸாக மைனஸாக அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கன்ஃபார்மாக சொல்லுவேன் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக தான் வந்து இருக்கும். ஏன்னா பத்திரனாவை பொறுத்த வரைக்கும் 11 கோடியில் வந்து இருக்காரு. ஸோ ஆக்ஷனுக்கு கன்ஃபார்மாக இவருக்காக வந்து போவாங்க. ஒரு குறைவான ப்ரைஸில் எடுத்துகிட்டு வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா மோசமான ஃபார்மில் இருக்கார். ஸோ இதுக்காக தான் நம்ம சிஎஸ்கே இப்போ வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அப்படி ரிலீஸ் பண்ணி ஒருவேளை 6 கோடியோ 7 கோடியோ எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா சிஎஸ்கேக்கு தான் ப்ளஸ்ஸாக இருக்கும். ஏன்னா முக்கியமான வீரர்களுக்காக நம்ம சிஎஸ்கே வந்து ஆக்ஷனுக்கு போயிடலாம் அதிக அமௌண்ட்டோட. ஸோ சிஎஸ்கே வந்து பத்திரனாவை ரிலீஸ் பண்ண போகிறது கன்ஃபார்ம் செய்யப்பட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சு பத்திரனாவை ரிலீஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆக்ஷனில் வந்து ட்ரை பண்ணுறது தான் சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அஸ்வின் சொன்னது போல் நம்ம பத்திரனாவை சிஎஸ்கே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்களா? ரிலீஸ் பண்ணிவிட்டு ஆக்ஷனுக்கு போனால் எப்படி இருக்கும்? ஒருவேளை சிஎஸ்கே மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.